ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஹவுஸ் ஆஃப் த ரைசிங் சன் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். பிரேனியம் மில்லர் டைரக்ஷன்ல டேவ் பட்டிஸ்டா, ஏமி ஸ்மார்ட், டாமினிக் பர்சல் மற்றும் பலருடைய நடிப்புல இந்த படம் வெளியாயிருக்கு. படத்துடைய ரன் டைம் 1:30 minutes இருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்திடலாம். ரே ஒரு எக்ஸ் கான்விக்ட். இவர் தான் ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நைட் கிளப்ல செக்யூரிட்டியா இருக்காரு. ஒரு நாள் அந்த நைட் கிளப்ல நடக்கிற ஒரு கொலை சம்பவத்துல ஓனருடைய பையன் கொல்லப்படுறாரு. அவனை கொன்னது யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ரே தனக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்ண கிளம்புறங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது நீட்டா கொடுத்திருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துல நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. டேவ் பட்டிஸ்டா ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ்க்காக தான் இந்த படத்தையே கடைசி வரைக்குமே நிறைய பேர் பார்ப்பாங்க. கதைக்களம் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதைக்களம் தான், புதுசா அந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இல்ல. இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் லூப்போல்ஸ் இருக்குதான் செய்யுது. கேரக்டர் ஆர்க் அண்ட் டெவலப்மெண்ட் சரியா பண்ணல. சோ எந்த கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. அடுத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு மோட்ல தான் நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். படத்துடைய ஃபிளாட் நரேஷனால நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா லேக் ஆக தான் செய்யுது. படம் முழுக்க ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு லைக்கபிள் கேரக்டர் மிஸ்ஸிங்கா இருக்கு. ஒரு சேலஞ்சிங் வில்லன் ரோல் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு நல்ல கான்ஃபிளிக்டும் கியூரியாசிட்டியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. பட் ஒரு எங்கேஜிங் ஸ்கிரீன் பிளே மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்றதுனால அந்த த்ரில் ஃபேக்டர் வந்து அவங்களால படம் முழுக்க ஹோல்ட் பண்ண முடியல அப்படின்றதா உண்மை. படத்துல ஈவென்ட்ஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கனன்ட் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. ஹவுஸ் ஆஃப் த ரைசிங் சன் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.